Like, comment, share, and subscribe. نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم ما يعظكم به إن الله كان سميعا بصيرا. وقال نبينا صلى الله عليه وسلم فيما رواه البخاري عن أبي هريرة رضي الله عنه قال من أخذ أموال الناس يريد أداءها أخذ الله عنه ومن أخذ يريد إملاكها கணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு பரிபூர்ணமான அழகான ஒரு மார்க்கத்தை எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறார். மார்க்கத்திலே மனிதனுடைய ஈருலக வாழ்க்கையின் வெற்றிக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்களிலே பணக்காரர்கள் இருக்கிறார்கள், ஏழைகள் இருக்கிறார்கள், வசதியுடையவர்கள் இருக்கிறார்கள், வசதியற்றவர்கள் இருக்கிறார்கள். எல்லா தரப்பினருக்கும் தேவையான எல்லா விஷயங்களையும் நம்முடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. செல்வந்தர்களுக்கு நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்ட அதே மார்க்கம் ஏழைகளாக இருப்பவர்கள் யாசிக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறது. வசதியுள்ளவர்கள் ஜகாத் கொடுப்பது கட்டாயம் என்று சொன்ன நம்முடைய அதே மார்க்கம் தகுந்த வசதி இருந்து ஜகாத் கொடுக்கப்பட்டால் அதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் ஏழையாக இருப்பவர் யாசிக்கும் எண்ணத்திலே அவர் பிற இடத்திலே கண்கொண்டு பார்ப்பது கூட கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக வாழ்க்கையின் இரு தரப்பிலும் இரவு என்று சொன்னால் பகல் இருப்பதைப் போல எல்லா குலங்களிலும் மனிதர்களுக்கு தேவையான விஷயங்களை நம்முடைய மார்க்கம் சொல்லியிருக்கிறது. சமீபத்திலே வாசிக்கப்பட்ட பாடங்களில் கிதாபுல் புயூ வியாபாரம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான கடன் வாங்கினால் அந்த கடனை நிறைவேற்றுவது சம்பந்தமான பல விஷயங்கள், ஆச்சரியமான பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கணிதத்துறை இதுவெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காக நாளை ஓத இருக்கக்கூடிய ஒரு பாவிலே வருகிறது கடன் வாங்குவது சம்பந்தமான பல கணிதத்துறையிலே மனிதனுடைய வாழ்க்கையில் கடன் வாங்கக்கூடிய சில சூழ்நிலைகள் ஏற்படத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடன் வாங்கியிருக்கிறார்கள், கடன் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி நிலைமைகள் ஏற்படும் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கடன் கொடுப்பவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கடன் வாங்கியவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இரண்டு குலத்தினருக்கும் இரண்டு தரப்பினர்களுக்கும் அருமையான வழிகாட்டுதலை நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் கடன் வாங்குகிறார் என்று சொன்னார், முதலாவது அவருடைய எண்ணம் நான் இந்த கடனை அடைத்து விட வேண்டும் என்று இருக்க வேண்டும். நாளை வரக்கூடிய முதல் ஹதீஸிலே வருகிறது, அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மன் அகத அம்வாலன் நாஸ் யுரீதுனா அல்லாஹு அன்ஹு. உலகத்திலே பல சந்தர்ப்பங்களில் நமக்கு உதவி சொல்லியிருக்கிறார். இருப்பினும் இப்பொழுது பாடம் வருகிறதின் அடிப்படையிலே மீண்டும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. யார் மக்களுடைய செல்வங்களை அதனை நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே யார் வாங்குகின்றாரோ, கடன் வாங்குகின்றார் அல்லது இரவலாக வாங்குகின்றார், ஏதோ ஒரு விதத்திலே பிறருடைய செல்வங்களை ஒருவர் வாங்குகிறார், திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்தார், அல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவருக்கு சார்பாக அந்த கடனை நிறைவேற்றி விடுகின்றார். அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தகுந்த காரணங்களை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றார். வமன் அகத யுரீது இத்லாஃபா, மக்களுடைய செல்வங்களை எடுக்கும் போதே அவருடைய எண்ணம் நாம் இதனை கொடுக்கக்கூடாது, இதனை பறித்து விட வேண்டும், இதனை அபகரித்துக் கொள்ள வேண்டும், தான் லாபம் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் எடுத்தார். சொன்னார்கள், அத்தரவாக அழகி அல்லாஹ் அவரின் மீது அதனை அழித்து விடுகிறார். அதனை நிறைவேற்றுவதற்குரிய சூழ்நிலைகளை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறார். கணியத்துக்குள்ளே முதல் விஷயம் கடன் வாங்கும் போதே அந்த கடனை
தேவைகளுக்காக நாம் கடன் வாங்க வேண்டும், நம்மால் எந்த அளவு தொகை வாங்கினால் நம்மால் அதை நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு சக்தி, பலம், நம்பிக்கை நமக்கு இருக்குமோ அந்த அளவுதான் நாம் கடன் அகலக்கால் வைத்துவிட்டு விரலுக்கேற்ற நீக்கம் என்று சொல்வார்கள். அதே போன்று தேவையில்லாத கடன்களை வாங்கிவிட்டு தேவையில்லாத விஷயங்களிலே நம்முடைய தலையை நாம் சுழற்றிவிட்டு அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், பின்னால் தாங்க முடியாத பல சுமைகளுக்கு ஆளாகிவிட்டான். இன்று மாற்று மதத்தினரிலே நாம் அதிகமாக தற்கொலை சம்பவங்கள் கேள்விப்படுகின்றோம். பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு அதிபதிகளாக இருந்தவர்கள், பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு ஓனர்களாக இருந்தவர்கள் பிறகு ஒரு காலத்திலே சூசைட் செய்து கொள்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். கண்ணியத்துக்குள்ளே ஏன் இந்த நிலைமைக்கு ஆளாகின்றார்? முதல் விஷயம், வாங்கும் பொழுதே இந்த கடன் நமக்கு தேவை. அப்படி வாங்கினால் நம்மால் அதனை நிறைவேற்ற முடியுமா? தகுதிக்கு மீறிய கடன் வாங்கிவிட்டு கடைசியிலே அழிவை சந்தித்து வருகிறார்கள். அவருடைய எண்ணமும் என்னுடைய யுகத்திலே இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தால் அவர்கள் நிறைவேற்றக்கூடிய எண்ணத்திலே வாங்கியிருக்க மாட்டார்கள் போல இருக்கிறது. எனவே முஸ்லிம்களாகிய நாம் முதலில் விஷயமாக வாங்கும் பொழுது அப்படி வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அதனை நிறைவேற்றக்கூடிய எண்ணத்தை நாம் வாங்க வேண்டும். அப்படி ஒருவர் கடன் வாங்கிவிட்டார், அவர் சிரமப்படுகிறார், கண்கூடாக தெரிகின்றது, அவர் முயற்சி செய்கின்றார், ஆனாலும் அவரால் நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னார். இந்த நேரத்திலே கடன் கொடுத்தவருக்கு சொன்னார்கள், மன் அருவரும் வசிலன் கஷ்டப்பட்டவருக்கு, சிரமத்தில் இருப்பவருக்கு ஒருவர் அவகாசம் அளித்தார் அல்லது அவருடைய கடனை அவருக்கு மன்னித்து விட்டார், அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கியாமத்தினுடைய கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் அவரை விடுவிப்பான், அல்லாஹ் அவரை காப்பாற்றுவான். இங்கு நீ ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை என்று நமக்கு தெரிகின்றது. அப்படிப்பட்ட கஷ்டத்தை நீ அவரை விட்டு நீக்கிவிட்டால், மன்னித்து விட்டால், அல்லாஹ் தஆலா யாருமே உதவி செய்ய முடியாத கியாமத்தினுடைய அந்த நிலையிலே, அந்த கஷ்டமான நேரத்திலே அல்லாஹ் இவருடைய கஷ்டத்தை நீக்கி வைப்பான் என்று சொன்னார். அதே போன்று ஒருவர் கடன் வாங்கியிருக்கிறார், அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. நாம் பரிந்துரை செய்தால் கடன் கொடுத்தவர் அவருடைய கடனை குறைப்பார் என்று நமக்கு தெரிகின்றது. நம்மிடத்திலே வந்து சிபாரிசு செய்ய முடியாமல் சொன்னால் நாம் அவருக்கு சிபாரிசு செய்ய வேண்டும். அல்லது அல்லாஹ்வுக்கு வசதி செல்வத்தை கொடுத்திருந்தார் என்று சொன்னால் அந்த கடனை அவர் சார்பாக நம்மால் எவ்வளவு நிறைவேற்ற முடியுமோ அதை நாம் உதவி புரிவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் இருந்தார். இரண்டு சஹாபாக்கள் பள்ளிக்கு வெளியே கடினமான சத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டினுடைய திரைச்சீலையை நீக்கிவிட்டு எட்டி பார்த்தார்கள். ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் முக்கியமான ஒரு சஹாபி, இப்னு அபீ ஹதர் என்ற இன்னொரு ஒரு சஹாபி. இவருக்கு அவர் கடன் கொடுக்க வேண்டியிருந்தது. அவர் இப்னு அபீ ஹதர் கடுமையான வார்த்தைகளை சொல்லிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அறையின் அந்த திரைச்சீலையை நீக்கிவிட்டு அவருக்கு சொன்னார்கள், பாதியை விட்டு கொடுங்க. உடனே காவலியெல்லாம் சொன்னார்கள், நீங்க சொன்னபடி நான் பாதியை மன்னித்து விட்டேன். உடனே அவருக்கு சொன்னார்கள், கடன் வாங்கியவருக்கு சொன்னார்கள், நீங்கள் இந்த கடனை முறையாக நிறைவேற்றுவீர்கள். கண்ணியத்திற்குரிய நம்மால் சிபாரிசு செய்ய முடியும், அவருடைய கஷ்டத்தை நீக்க முடியும் என்று சொன்னார். நாம் சொன்னால் அவர் கேட்பார், அவருக்கு தகுதி இருக்கிறது என்று சொன்னார். நாம் அப்பொழுது சொல்லவும் நாம் கடமைப்பட்டேன். அதே சமயம் அவர் வசதி இருக்கின்றது, கடன் வாங்கியவருக்கு வசதி இருக்கின்றது, அவர் கொடுக்காமல் இழுத்தடிக்கிறார் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடினமான எச்சரிக்கை செய்தார்கள். மக்கள் வலிய ஒருவன் சொன்னார்கள், வசதி இருந்தும் ஒருவர் இழுத்தடிக்கிறார் என்று சொன்னார். நாளை ஆசிரத்திலே இது அவருக்கு இருளாக, இவருடைய அநியாயங்கள் எல்லாம் இருளாக ஆகிவிடும் சொன்னார்கள். அவர்களுக்கு ஒரு மாதத்துக்கு இந்த இருள், நீங்கள் செய்யக்கூடிய இந்த அநியாயங்கள் எல்லாம் கியாமத்தினாலே உங்களுக்கு இருள்களாக காட்சி தரும். அப்படி ஒரு கடன் கொடுத்தவர் வந்து நம்மிடத்திலே கேட்கிறார். சில சமயம் கடினமான வார்த்தைகளை கூட சொன்னார். ஒரு மனிதனிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் கடன் வாங்கி இருந்தார்கள். கொடுப்பதற்குரிய தவணை வரவில்லை, ஆனால் அவர் அவசரப்பட்டு வந்து அதற்கு முன்னதாகவே கடனை கேட்டார். உலமாக்கள் சொல்கின்றார்கள், கடன் கொடுத்தவர் ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லி கொடுத்திருந்தார். இருந்தாலும் கூட அந்த தேதிக்கு முன்னதாக அவருக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கின்றது. மற்ற சஹாபாக்களுக்கு பெருமானாரிடத்தில் அவர் கடினமாக பேசியது சற்று சங்கடத்தை தந்தது. அதனால் அவர் சொன்னார்கள், நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? நபி
அவரை விட்டுக் கொடுத்தது அவர் ஹக்கை உடையவர், அவர் பேசுவதற்கு உரிமை இருக்கின்றது, அவரை விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னார்கள், அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய அந்த ஒட்டகத்தை நீங்கள் சற்று பெரிய ஒட்டகமாக பார்த்து அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். இரு தரப்புக்கும் அழகான செய்திகளை சொல்லியிருக்கிறார். அதே போன்று நாம் கடனை வாங்கிவிட்டு நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னார். நமக்கு வசதி இருந்தது என்று சொன்னார், உதாரணமாக 1000 ரூபாய் வாங்கியிருந்தோம் என்று சொன்னார், வசதி இருந்தால் ஒரு 50 ரூபாய் நாம நம்முடைய அன்பாக நம்முடைய முகப்பத்தை வெளிப்படுத்தும் விதமாக நமக்கு உதவி செய்தால் என்பதற்கு நன்றிக்கடனாக ஒரு 50 ரூபாய் ஒரு 100 ரூபாய்களை நாம சேர்த்து கொடுப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது மிக சிறந்த கடனை நிறைவேற்றுவது என்று சொன்னார், மிக அழகிய முறையில் நிறைவேற்றுவது என்று சொன்னார். இன்னும் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் கடன் வாங்கிவிட்டு அந்த கடனை நிறைவேற்றுவது வந்து இது போன்று நேரடியாக கொடுப்பதுதான் உங்களில் சிறந்தவர் என்று சொன்னார். எனவே நாம் கடனை வாங்கியிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு முழுக்க முயற்சி செய்ய வேண்டும். சில பேரை வாங்கும் போதே கேட்ட வாங்கிய பிறகு நிறைவேற்றுவதற்கு சரியான ஏற்பாடுகள் செய்வதில்லை. வயதாகிவிட்டது, பிள்ளைகள் பார்த்துக் கொள்வார்கள் அல்லது உறவினர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்ற எண்ணத்தில் அவர்கள் இருந்து கொள்கிறார். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். மிக மிக கடினமான எச்சரிக்கை. புகாரி ஷரீஃபுடைய இந்த ரிவாயத்துகளை பார்க்கும் பொழுது அவருடைய சமூகத்திலே ஒரு மனிதர் சொன்னார், அழைத்த என் குற்றத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்கு செல்கிறேன். அஜிஹாதிலே நான் பொறுமை காத்தவனாக, நன்மையை நாடியவனாக, நேருக்கு நேர் எதிரிகளை எதிர்கொண்டு நின்று புறமுதுகிடாமல் சந்தித்து நான் கொல்லப்பட்டு விட்டால் அல்லாஹ்வுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவானாய் கேட்டார். உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான்னு சொன்னார். அவர் திரும்பி சென்றார். சிறிது நேரம் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அவரை அழைத்தார்கள். சொன்னார்கள், நீங்கள் என்ன கேட்டீர்கள் சொல்லுங்கள். அவர் முன்பு சொன்னதை போலவே திரும்பவும் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் இல்ல நீங்கள் கடன் கொடுத்திருந்தால் அந்த கடனை உரியவர், கடன் கொடுத்தவர் மன்னிக்காதவரை உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. புகாரில் இந்த ரிவாயத்தில் வருகிறது, குல்லு தம்பின் எல்லா பாவங்களும் ஷஹீதுக்கு மன்னிக்கப்படுகின்றது, ஆனால் இல்ல கடனை இன்னொரு ரிவாயத்திலே புகாரி ரிவாயத்திலே அடுத்து வர இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திலே முதலில் ஒரு ஜனாஸா கொண்டு வரப்படுகின்றது. கேட்டார்கள், அலைஹி தைனுன், இவர் மீது ஏதேனும் கடன் இருக்கின்றதா? சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை. அவர் ஏதேனும் பொருட்களை விட்டு சென்றிருக்கின்றாரா? இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாஸா கொண்டு வைத்தார். பின்பு இரண்டாவது ஜனாஸா கொண்டு வரப்படுகின்றது. அதே போன்று விசாரித்தார்கள், அலைஹி தைனுன், அவர் மீது ஏதேனும் கடன் இருக்கின்றதா? சொன்னார்கள், இவருக்கு மீது கடன் இருக்கின்றது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, இந்த ஜனாஸாவுக்கு நான் கொலை வைக்க மாட்டேன், நீங்களே கொலை வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒதுங்கிக் கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள், ஜனாஸா முன்னால் வருகின்றது, ஆனால் அவர்கள் ஒரு ஜனாஸாவுக்கு கொலை வைக்கவில்லை என்று சொன்னார். இது எவ்வளவு கோரமான ஒரு விஷயம், எவ்வளவு ஒரு ஆபத்தான விஷயம். அதற்கு அபூ சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவருடைய கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். மூன்றாவது ஒரு ஜனாஸா வருகின்றது. அந்த கடனுக்கு யாரும் பொறுப்பெடுத்துக் கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரை கொலை வைக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய தோழர் மீது நீங்கள் இதை கொலை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒதுக்கிவிட்டார். இன்னொரு ரிவாயத்தில் ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே அமர்ந்திருந்தோம். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று 2 தடவை சொல்லிவிட்டு மாதா உன்சில மின ஷதாயினி, எவ்வளவு கடினமான எச்சரிக்கைகள் ஏற்பட்டுள்ளது என்று தலையிலே கைவிட்டவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் கவலையோடு சொன்னார். ஒரு நாள் கழிந்தது. சஹாபாக்களாகிய நாங்கள் பெருமானாரிடத்திலே முன்னின்று என்ன விஷயம், யார் விஷயத்திலே இவ்வளவு கடினங்கள் என்று எங்களிடையே கேட்பதற்கு யாருக்கும் துணிவு பிறக்கவில்லை. நாங்கள்
இரண்டாவது நாள் ஒரு சஹாபி எழுந்து வந்து யார் சொல்லலாம், யாருடைய விஷயத்திலே உங்களுக்கு கடினமான எச்சரிக்கைகளை இறங்கியது? சொன்னார்கள், ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்கின்றார், ஜிஹாதிலே செல்கின்றார், அவர் கொல்லப்படுகின்றார், திரும்ப உயிர் கொடுக்கப்படுகின்றது, திரும்ப கொல்லப்படுகின்றார், மூன்றாவது முறை உயிர் கொடுக்கப்படுகின்றது, மூன்றாவது முறையும் கொல்லப்பட்டு விடுகின்றார். அவருடைய எல்லா பாவங்களும் அவருக்கு நிச்சயமாக மன்னிக்கப்பட்டுவிடும். ஏன் 3 தடவை ஷஹீதாக ஆகிவிட்டார். ஆனால் சொன்னார்கள், இல்ல தெய்வ அவருக்கு கடன் இருந்த அதே நிலையில் அவர் மரணித்து விட்டார், அவருடைய பாவம் நிச்சயமாக மன்னிக்கப்படாது என்று சொன்னார். கண்ணியத்துக்கு நமது காலத்தில் நமக்கு ஜிஹாத் கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் சென்று கிதால் செய்து போரிட்டு சண்டையிட போவது கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த மரணம் அனைத்தும் கூட அவர் கடனை வைத்துவிட்டு மரணித்தார் என்று சொன்னார். அல்லாஹ் நம்மை காப்பாற்று. கடன் வாங்குபவர்கள் நாம் என்ன தேவைகளுக்காக வாங்குகிறோம், அதற்காக நாம் என்ன ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம், எல்லாம் யோசித்துவிட்டு நாம் வாங்க வேண்டும். கடைசியாக சொன்னார்கள், கடன் இருந்த நிலையில் அவர் மரணித்து விட்டார், ஜிஹாதுக்கு சென்று மரணித்தாலும் கூட அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டாலும், ஆனால் கடனாக வாங்கிய இந்த பாவம் அவரை மன்னிக்கப்படாது. இன்னொரு ரிவாயத்தில் வருகின்றது, வனஃப்ஸுஹு முஅல்லகத்துன், அவருடைய உயிர் தொங்கவிடப்பட்டதாக இருக்கும். அவருடைய குடும்பத்தினர்கள், பொறுப்பாளர்கள், அவர் சார்பாக யாராவது அந்த கடனை நிறைவேற்றினால்தான் அவருடைய ரூஹுக்கு அங்கே விடுதலை கிடைக்கும் என்று சொன்னார். எனவே கண்ணியத்திற்குள்ளே நாம் கடன் வாங்கும் பொழுது அல்லாஹ் நம்முடைய கடன் சுமைகளை யாருக்கு இருக்கின்றோ அல்லாஹ் அவர்களை நீக்கி வைப்பானாக, அவைகளை எளிதாக்கி வைப்பானாக. முதலாவதாக வாங்கும் பொழுது நாம் எதற்காக வாங்குகிறோம், என்ன தேவைக்காக வாங்குகிறோம், அப்படி வாங்கினால் நாம் அதனை அடைப்பதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பக்கம் இப்படியெல்லாம் விஷயங்களை சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் அதற்கான தீர்வுகளையும் சொல்றாங்க. நம்முடைய மார்க்கத்திலே இதுதான் ஒரு தனி சிறந்த மார்க்கம் என்பதாக நம்முடைய மார்க்கத்தை நாம் சொல்கின்றோம். ஒரு பக்கம் இது போன்ற எச்சரிக்கைகளையும் சொன்னார்கள், கடன் கொடுப்பவர்களுக்கு சிறப்புகளையும் சுபச்செய்திகளையும் சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்திலே வருகின்றது, யார் கடன் கொடுத்து கடனுக்கு கவலை சொல்லி அந்த கடன்காரர் அதனை நிறைவேற்ற முடியவில்லை, கடன் கொடுத்தவர் இன்னொரு தடவை ஒரு அவகாசம் அளிக்கிறார். சொன்னார்கள், அவர் எத்தனை தடவை அவகாசம் அளிக்கின்றாரோ அத்தனை தடவை அவர் அந்த பணத்தை சதகா செய்த நன்மை அல்லாஹ் கொடுத்து கொள்கிறார். எனவே வசதி உள்ளவர்கள் நாம் அவகாசம் அளிக்க வேண்டும், அல்லது அவரை கட்டாயப்படுத்தி வாங்க வேண்டும் என்று சொன்னால் வாங்குவதற்கு அவருக்கு உரிமை இருக்கின்றது. கடுமையான சொற்களை பேசி வாங்க முடியும் என்று சொன்னால் வாங்குவதற்கு அனுமதி இருக்கின்றது. ஆனாலும் கூட அவர் விட்டுக் கொடுத்தார், அல்லாஹ் இதற்கு பகரமாக நாளை ஆசிரியத்தில் அவருக்கு சிறந்த கூலிகளை, அவருக்கு ஏற்படக்கூடிய மற்றவருடைய அந்த கஷ்டங்களை எல்லாம் அவருக்கு நீக்க வைப்பார். எனவே கடன் வாங்கியவர்கள் அதற்கு அலிகரமாக அவரிடத்தில் ஒரு வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய மருமகனே, எனக்கு ஏராளமான கடன், ஏராளமான கடன் மலை போன்று இருக்கின்றது, அதை நீக்குவதற்கு எனக்கு ஏதாவது சொல்லிவிடும். அதற்கு அறிவுறுத்தியுள்ளார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இப்படித்தான் முறையிட்டேன். சொன்னார்கள், ஒரு மலையை குறிப்பிட்டு சொன்னார்கள், இந்த மலை போன்ற கடன் இருந்தால் அல்லாஹ் அந்த கடனை, இந்த துஆவை நீங்கள் காலை மாலை ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹும்ம மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வஅக்னினி பிஃضلிக அம்மன் சிவா. துஆ தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடம் கேட்டு இந்த துஆக்களை ஓதிவார். அல்லாஹும்ம மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வஅக்னினி பிஃضلிக அம்மன் சிவா. இன்னொரு துஆவும் ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வஅஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வஅஊது பிக மினல் ஜூனி வல் புக்ல் வஅஊது பிக மின் கலபத்தி தைனி வல் கஹரில் பிதார். கடன் மிகைத்து அந்த கடன் உடையவர்களின் மீது ஆதிக்கம் செலுத்துவதை விட்டும் யா அல்லாஹ் நாம் இடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக துஆக்களை சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த துஆக்களை நாம் ஓதி வருவதோடு அதை நிறைவேற்றுவதற்குரிய தகுந்த ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தப்பட்டவர்களாக, அடியார்களுடைய எந்த விதமான பாரமும் இல்லாதவர்களாக இந்த உலகத்திற்கு செல்லக்கூடிய எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி வைப்பானாக. رب زدني علما